போட்டுறீங்க. அது பெரிய பென்சிலாக இருந்தாலும் சரி, சின்ன பென்சிலாக இருந்தாலும் சரி தூக்கி போட்டுறீங்க. ஆனால் அதனுடைய பயன்பாடு எவ்வளவு முக்கியத்துவம் அப்படிங்கிறது தான் இந்த நாடகத்தின் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. அதனால் நல்லா கவனிச்சுக்கோங்க. அதை பார்த்துட்டாவது இனிமேல் பென்சிலை வந்து தயவு செய்து யார் கீழத்துக்கெல்லாம் போடாது. அது நல்ல முறையில் பயன்படுத்தும். சரியா? இப்போ அவங்க நினச்சி காட்டலாம். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்று பென்சில் மனது என்ற நாடகத்தை பற்றி நடிக்க வந்திருக்கிறோம். சரி சொல்லுங்கள். கற்றுக்கொள்ள வேண்டியதுதான் நான் கண்டிப்பாக கடைபிடிப்பேன். நான் தான் கரடி பொம்மை. நானே உனக்கு முதலாவதாக அறிவுரை கூறுகிறேன். பென்சில் எழுதுவதற்கு உருவாக்கப்பட்டது. அதனால் எழுத முடியும். ஆனால் அதனால் தனியாக எழுத முடியுமா? முடியாது. அதனை ஒருவர் வழிகாட்டினால் தான் அதனால் எழுத முடியும். அதுபோல உனக்கு என்ன திறமை இருந்தாலும் உன்னை விட திறமையில் அனுபவம் உள்ளவர்கள் உனக்கு வழிகாட்ட வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொள். பரவாயில்லையே, நல்ல அறிவுரை தான். அடுத்த அறிவுரை நீ சொல். பென்சில் எழுத எழுத அதன் முறை மங்கி போய்விடும். என்னை கூவியாக்கிறீர்கள். எனக்கு வலிக்கத்தானே செய்யும். ஆனாலும் நான் அதை போற்றுக்கொண்டு அழகாகவும் தெளிவாகவும் எழுதுவேன். அதுபோல் உன் வாழ்க்கையில் வரும் துன்பங்களை நீ பொறுத்து கொண்டால் சிறந்த மனிதராக உயர முடியும். சரியாகத்தான் சொன்னேன். அடுத்த அறிவுரை என்ன? நான் சொல்றேன். பென்சில் ஏதேனும் தவறாக எழுதியிருந்தால் அடிப்பானை வைத்து அறிந்து கொள்வதற்கு அது அனுமதிக்கிறது. அதேபோல் உன் வாழ்வில் அறிந்தோ அறியாமலோ தவறுகள் செய்திருந்தால் பிறர் உன் தவறுகளை திருத்த நீயும் அனுமதிக்க வேண்டும். அப்படியானால் நீ உன் வாழ்வில் வெற்றி அடைய முடியும். நல்ல அறிவுரை தான். அடுத்த அறிவுரை என்ன? நான் சொல்றேன். நான் தான் புலிபொம்மை. பென்சிலை சுற்றி அழகாக மரத்தால் ஆனது. அதன் மேல் வண்ணம் பூசப்பட்டிருக்கும். அதை வைத்து எழுத முடியுமா? முடியாது. பென்சிலுக்குள் இருக்கும் கிராபை கரியால் தானே எழுத முடியும். அதுபோல வெளித்தோற்றத்தை வைத்து யாரையும் பார்க்கக்கூடாது. உனக்குள் இருக்கும் திறமையும் தன்னம்பிக்கையும் தான் உன் வெற்றிகளை தீர்மானிக்கும். அதை நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது சுரேஷ். ஆஹா, நல்ல அறிவுரை தான். அடுத்த அறிவுரை? நான் சொல்றேன். பென்சிலை நேராக பிடித்தாலும் தலைகீழாக பிடித்தாலும் சாய்த்து பிடித்தாலும் அது தன் கடமையில் இருந்து விலகாமல் அழகாகவும் தெளிவாகவும் எழுதும். அதுபோல நீயும் உனக்கு எத்தகைய இடையூறுகள் வந்தாலும் உன் கடமையில் இருந்து விலகாமல் துணிவோடு செயலாற்ற வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்வில் வெற்றி பெற முடியும். சரி, இப்பொழுதாவது பென்சிலை பற்றி புரிந்து கொண்டாயே. அழகான படங்கள், கவிதைகள், கட்டுரைகள், அழகான ஓவியங்கள் வரையணுமா? நல்லது சுரேஷ். நாடகத்தின் நீதி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் நாம் யாரிடமிருந்தும் நாம் நல்லவற்றை கற்றுக்கொள்ள முடியும். நன்றி, வணக்கம். இதுதான் உறுப்பினரை தேர்ந்தெடுக்க பயன்பட்ட முறையாகும். ஒரு சிறு குழந்தையை கூப்பிட்டு பனை ஓலையில் இருக்கும் பானையில் குளத்திலே
சுமார் வினை He is the democracy that have been a seat. இதுதான் தேர்தல் பழங்காலத்தில் தேர்தல் முறையை பயன்படுத்தப்பட்ட உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும்